ஹலோ மக்களே வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில மட்டும் தான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்துல, திருச்சி கிழக்குலயும் நிக்கிறதா அறிவிப்பு விட்டுருக்காரு. இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல்லாம் வெளியிட்டிருக்காரு. யார் யார் எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் முக்கியமான வேட்பாளர்கள்லாம் கரெக்டான தொகுதியில நிப்பாட்டிட்டாரு. கண் கம்பல்சரி தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 100க்கு 100 கண்ல தெரியிற மாரி தான் இருக்கு. திருச்சியில 2 அமைச்சர்கள் இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கே.என். நேரு இருக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு. இதையெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் திருச்சியில ஜெயிப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆனா கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் திருச்சி தொகுதியில ஜெயிப்பாரு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நடக்கக்கூடிய திமுக ஆட்சி மேல மக்கள் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து கொலை, கொள்ளை, பெண்கள் மீதான வன்முறைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம போதைப்பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துற மாரி வாக்குறுதி தான் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா படிக்கக்கூடிய மாணவர்கள். ஒரு வறுமையின் காரணமா எந்த ஒரு குழந்தையும் படிப்ப விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கான சிறப்பு அம்சங்கள் நெறையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவம் எந்த அளவுக்கு முக்கியமானது. மருத்துவம் சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற வாக்குறுதியும் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம திருச்சியில ஃபர்ஸ்ட் டைம் தளபதி விஜய் அவர்கள் வந்தபோது, ஏர்போர்ட்ல அந்த டோல்கேட் அப்படிங்கிற ஒரு இடத்த கடந்து போறதுக்கு எந்த அளவுக்கு கூட்டத்த ஸ்பேஸ் பண்ணி போற மாரி இருந்திருக்குன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பக்கம் ஆச்சு. அந்த டோல்கேட்லாம் தாண்டி அவர் பேசக்கூடிய அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதரவு தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. பெருவாரியான இளைஞர்கள் கண்டிப்பா தளபதி பின்னாடி இருக்காங்க. அதனாலேயே கண்டிப்பா பெரம்பூர்லயும், திருச்சி கிழக்குலயும் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மக்களோட ஆதரவு என்னதான் விஜய் மேல கடுமையான விமர்சனங்கள், மோசமான விமர்சனங்கள் மறைமுகமாவும், நேரடியாகவும் நடத்தினாலும், பொய் புகார்கள் அத்தனையும் தளபதி அவர்கள் மேல யார் என்ன பண்ணாலும் மக்கள் தெளிவாவே இருக்காங்க. எப்பவுமே நம்ம மக்கள் 2டே வார்த்தை தாங்க யோசிப்பாங்க. ஒண்ணு திமுக, திமுக விட்டா அதிமுக அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதிமுக ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னாலும் சரி, திமுக கார், பைக் தரேன்னு சொன்னாலும் சரி, 2 கட்சியும் சேர்ந்து ஃப்ளைட்டே தரேன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களுக்கு தான் மக்களோட ஓட்டு அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த தடவ மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு முடிவோட மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்களே வேணாலும் மக்கள்ட்ட கேட்டு பாருங்க. கண்டிப்பா யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய் கட்டுன ஒய்ஃபே விட்டுட்டாரு. அவர் எப்படி பெண்கள பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள பத்தி கேள்வி கேட்கலாம். தப்பே கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் பின்புலத்த அவங்க ஃபேமிலி பர்சனல் இஷ்யூலாம் விட்டுட்டு, அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? மக்களுக்கு என்ன திட்டங்கள அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். எல்லா வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த குடும்ப பிரச்சனைய மட்டுமே நம்ம முன்னிறுத்தி தமிழகத்துல ஒரு குரலாவே நம்ம குடுத்துட்டு இருக்கக்கூடாது. சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒண்ணு ஸ்கூல், காலேஜ் இந்த மாரி ஏதாச்சும் பிசினஸ் ஓரியன்டடான ஒரு இடத்த நோக்கி போயிருந்திருக்கலாம். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட மட்டுமே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த தடவையும் மக்கள் குழப்பம் இல்லாம கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே காட்டக்கூடிய வகையில பார்த்தாலே தெரியுது. ஸோ நீங்க விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வைங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி தான் தளபதி விஜய் அவர்கள் பயணிப்பாரு. அவர் கூட இருக்க தொண்டர்களும், நிர்வாகிகளும் மனம் தரளாம கண்டிப்பா அவங்க உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைய வேண்டும் அப்டின்ட்டு. தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்கணும் அப்புட்ன்னா, அது இந்த 2026ல மக்கள் கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம கடைசி நேரத்துல மாறாம, ஒரே மாதிரி சிந்தனையோட வாக்களிச்சாங்க அப்டின்னா, தமிழ்நாட்டுல ஒரு மாற்றமும் நிகழும். தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்து மாறுறதுக்கான நேரமும் இதுதான் அப்டிங்கிறது கண்டிப்பா இதிலயே தெரிஞ்சிருக்கு. ஓகே மக்களே, நீங்க என்ன நெனைக்கிறீங்க தளபதி விஜயோட அரசியல் பத்தி? கண்டிப்பா இந்த தடவ 2026 தளபதி விஜய் ஜெயிக்கணுமா? அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பபாய். சி யூ.